லோகநாதா, வெளியில் யார் என்று பார்த்து கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் தந்தையே. யார் வேண்டும் உனக்கு? என் பெயர் கிருஷ்ணன். நான் அரசரை பார்க்க வேண்டும். சிறிது நேரம் காத்திரு. யாரோ கிருஷ்ணனா உங்களை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறான். லோகநாதா, யாரையும் அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அனைவரையும் அவர்கள் என்றுதான் மரியாதையாக பேச வேண்டும். எல்லோர் பெயருக்கு முன்னாடியும் திரு என்று போட்டுத்தான் பேச வேண்டும். புரிகிறதா? சரிங்க தந்தையே. யார் நீங்கள்? ஐயா, நான் பிச்சைக்காரன். பிச்சை எடுப்பதற்காக வந்துள்ளேன். சிறிது நேரம் காத்திருங்கள். இப்பொழுது யார் அழைத்தார்கள்? திரு பிச்சைக்காரர் அவர்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். லோகநாதா, பெரியவர்களுக்கு மட்டும் நீ திரு என்று மரியாதை கொடுத்தால் போதும். பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் திரு என்று மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, உன்னால் எனக்கு பெரிய தலைவலியாக போய்விட்டதப்பா. நீ இனி திரு என்னும் வார்த்தையை உச்சரிக்கவே கூடாது. அப்படியே ஆகட்டும் தந்தையே. தந்தையே, டன் டீ கொண்டு ஓடுகிறான், டன் டீ கொண்டு ஓடுகிறான். பகலிலும் என் உயிரை வாங்குகிறார், இரவிலும் என்னை தூங்க விடாமல் ஏன் லோகநாதா இப்படி பாடாய்படுத்துகிறார்? பேசாமல் உறங்கு. அடுத்த நாள் காலையில், அரசரே, அரசரே, என்ன காவலாளி இவ்வளவு காலையில் பதட்டமாக வந்திருக்கிறாய்? நம் அரண்மனையில் பெரிய திருட்டு நிகழ்ந்திருக்கிறது. என்ன திருட்டு நிகழ்ந்திருக்கிறதா? நீங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நான் தான் நேற்று இரவே உங்களிடம் கூறினேனே. என்ன நேற்று இரவே கூறினாயா? என்ன கூறினாய் நீ? டன் டீ கொண்டு ஓடுகிறான் என்று உங்களிடம் கூறினேனே. என்ன டன் டி கொண்டு ஓடுகிறான் என்று பைத்திய மாதிரி உளறுகிறாய்? நீங்க தானே சொன்னீங்க தந்தையே, திரு என்று வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா ஐயோ, உன்னால் எனக்கு பெரிய தலைவலியாக போய்விட்டதப்பா. நீ இனி திரு என்னும் வார்த்தையை உச்சரிக்கவே கூடாது. அட பாவி, திரு என்று வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற காரணத்திற்காக திருடன் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று கூறாமல் இப்படி டன் டி கொண்டு ஓடுகிறான் என்று கூறி என் அரண்மனையின் கஜானாவையே காலி செய்து விட்டாயே.